பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகம் பல விதங்களிலே நம்மோடு போராடுகிறது. நேற்று சொன்னேன், உலகம் அந்த பொல்லாங்கன் கையில் இருக்கிறது. அப்படின்னா நம்ம ஜெயிக்கணும், தேவனுடைய அரசாட்சி நமக்குள்ள இருக்கணும், அவர் ஆளுகை நம்மோடு இருக்கும் என்றால் நாமும் ஜெயிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை இன்றைக்கு நான் காண்பிக்கிறேன். உலகம் நமக்கு வைக்கிற இன்னொரு சவால். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் படிக்கிறேன். மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி இதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. எது? அந்தி கிறிஸ்துவின் ஆவி உலகத்தில் இருக்கிறது. அது இப்போ வரப்போகிற அந்த பொல்லாங்கன், அந்த அந்தி கிறிஸ்துவை, அந்த மிருகத்தை வரவேற்கிறதற்காக காத்திருக்கிறது. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இனிமே தான் வருமா அப்படின்னா இப்போ வந்திருக்கிறது. அது பல விதங்களிலே தேவ ஜனங்களை வஞ்சித்து கொண்டும் இருக்கிறது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்தி கிறிஸ்துவின் ஆவி எப்பொழுதுமே அது வரப்போகிற அந்த மிருகத்தை, அந்தி கிறிஸ்துவாகிய அந்த மிருகத்தை வரவேற்பதற்காக உலகத்தில் அநேக தேவ ஜனங்களை இழுத்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். அது உலகத்தில் இருக்கிறது. உலகம் ஏன் அதுக்கு இடம் கொடுத்துச்சுன்னா, பொல்லாங்கனுக்கும் அதற்கும் இருக்கிற தொடர்பு. அந்த பொல்லாங்கன் தான் என்ன பண்ணுறான், தன்னுடைய முழு வல்லமையையும் அதிகாரத்தையும் அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்க போகிறான். ஸோ அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்குது. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி அநேகரை வஞ்சித்து, அந்தி கிறிஸ்துவின் ஆவி அநேகரோடு கூட இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் இருக்கிற நம்ம கவனமாக இருக்கணும். அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு நம்ம ஒரு நாள் இடம் கொடுத்துடக்கூடாது. எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வேதத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். 1 யோவான் 2:22, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பிதாவையும் குமாரனையும் மறுதலிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் திருத்துவத்தை நம்ப மாட்டாங்க. த ட்ரையூன் காட், பிதா குமாரன் என்ற அந்த இரு தன்மையை மறுதலித்து நிறைய பேர் இன்றைக்கு தவறாக இதை புரிந்து கொள்ளுதலில் தவறாக இருக்கிறவர்கள் பேசுகிறது ஒரு பக்கம். ஆனால் துணிகரமாய் அந்தி கிறிஸ்துவின் ஆவியோடு கூட இப்படி பேசுகிறவர்கள் உண்டு. கவனம். பிதாவை மறுதலிக்கிறவங்க இருக்காங்க, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவங்க இருக்காங்க. மாம்சத்தில் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன் அவன் அந்தி கிறிஸ்துவை உடையவன். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம், 4:3 பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. அதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்போ அறிக்கை பண்ணாத ஆவி. ரெண்டாவது, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி எப்படிப்பட்டதுன்னா, மறுதலிக்கின்ற ஆவி. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் அவங்க இல்லைன்னுவான். இன்னும் சொல்ல போனால், நம்முடைய பிதாவாகிய தேவனை தான் தங்கள் அல்லாஹ் என்று இஸ்லாமியர்கள் சொல்லுகிறது உண்டு. ஆனால் வேதத்தில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நம்ம பிதாவாகிய தேவனிடத்தில் காணப்படுகிற கேரக்டரில் 1% கேரக்டரை நீங்கள் அவங்க சொல்கிறவங்ககிட்ட பார்க்க முடியாது. கவனமாக இருங்க. நீங்கள் நிறைய பேர் இப்படிப்பட்ட வஞ்சனைகளிலே சிக்கிக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, அவரை ஆண்டவன் சொல்லி நம்ம அறிக்கை பண்ணணும். அந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணணும். அவர் அப்படி வரலை. அவர் ஒரு தீர்க்கதரிசிகளின் ஒருவர் தான். அவரும் ஒரு சாதாரண நபி தான். அவர் ஒரு சாதாரணமானவர் தான். அவர் கடவுள் அல்ல. யெகோவாவின் சாட்சிக்காரங்க சொல்லுவாங்க. கவனமாக இருங்க. நான் எச்சரிக்கையோடு சொல்கிறேன். நிறைய கிறிஸ்தவங்களுடைய வீட்டுகளுக்குள்ளே போய் அவங்கள வஞ்சித்து அவங்க சொல்கிறாங்க இயேசு ஒரு சின்ன கடவுள். இன்னொரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, மார்மன்றவங்க, பிதாவுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் லூசிஃபர், இன்னொருத்தன் மிகாவேல். அந்த லூசிஃபர் விழுந்துட்டான், மிகாவேல் இயேசுவா வந்துட்டான்னு இன்னொரு கூட்டம் சொல்லிட்டு இருப்பாங்க. கவனம். மாம்சத்தில் வந்த இயேசுவை யாரெல்லாம் மறுதலிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இன்றைக்கி அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்கிறதுனால நம்ம கவனமாக இருக்கணும். அந்த கிரியைகள் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது.
நம்ம ஜாக்கிரதையாக ஓடுவோம். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த கிருபை நாட்களை பயன்படுத்தி கொள்வோம். 2 யோவான் 1:7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாய் இருக்கிறான். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர். பாருங்க, அறிக்கை பண்ணாதவர்கள், மறுதலிக்கிறவர்கள், வஞ்சகர்கள் என்று வாசிக்கிறோம். இந்த 2 யோவான் 7 வசனத்தை இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாய் இருக்கிறான். கவனமாக இருப்போம். உலகத்தின் அதிபதி அந்தி கிறிஸ்துவுக்கு, அது மிருகத்துக்கு தன்னுடைய காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். நாம் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். அந்தி கிறிஸ்துவின் வஞ்சனைகளுக்கு தப்பித்து கொள்வோம். ஏமாறாதீங்க, நல்ல பைபிள் படிங்க, கர்த்தருடைய சத்தியத்தில் வாழுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் மாம்சத்தில் வந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை எப்போதும் அறிக்கை பண்ண நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வஞ்சக வலையிலே விழுந்துவிட்ட யாராவது இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டுட்டு இருந்தால் அவர்களை விடுதலையாக்கும். ஆண்டவர்களை தூக்கி எடுத்து உம்முடைய நாம மகிமைக்கென்று நிலைநிறுத்தும், பயன்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சத்தியத்தில் நடக்க கிருபைத்தாங்க. இந்த உலகத்தினுடைய வஞ்சனைக்கு, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவிகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் குடும்பத்தை விலக்கி காத்துக்கோங்க. எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சந்ததியை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.